இயேசு நமக்கு கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின வேற யாராலும் கொடுக்க முடியாத நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில எப்படி நடக்கணும், இதைத்தான் நம்ம ஒவ்வொரு செய்திகளின் வழியாக நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். அப்ப இவைகளை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து கேட்டு மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரோடு கூட நெருக்கமாக மாற்றிக்கொள்ளணும். ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கு. நித்திய ஜீவனை என்னன்னு தெரியல. மரணத்துக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கை தான் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. அப்போ நாம் உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கை, முடிவில்லாத அந்த வாழ்க்கையை நம்ம எங்கே கழிக்க வேண்டும் என்பதை அது தீர்மானம் செய்கிறது. ஒருவன் தேவனுக்குள்ளே இருந்து கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நடந்தால் அவனுக்கு அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் என்பது பரம சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முடியவே முடியாது, மாறுதல் அடையவும் அடையாது. இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் கஷ்டம் வரும், ஒரு நாள் வேதனை வரும், ஒரு நாள் சந்தோஷம் இருக்கும். ஆனால் அதில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். பரம ஆனந்தமுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் இல்லாமல் வாழ்ந்தவங்க, தங்களுடைய மனம் போனபடி வாழ்ந்தவங்க, பாவத்திலே உழன்றவர்கள், இவர்களுக்கு ஆக்கினை தண்டனை தீர்ப்பு இருக்கிறது. அதுவும் கூட நித்தியமானது தான். அந்த தண்டனை அடைந்தால் ஒரு மனிதன் அங்கேயும் மரித்து விட முடியாது. எந்த வேதனையோ, எந்த துன்பமோ, எந்த தண்டனையோ, அந்த தண்டனை நித்திய காலமாக, நீண்ட நெடுங்காலமாக, முடிவில்லாத காலமாக இருக்கும். அப்போ மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு 2 வாழ்க்கை நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு பரலோக வாழ்க்கை. அதைத்தான் நம்ம நித்திய ஜீவன் என்கிறோம். இந்த நித்திய ஜீவனை இயேசு தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. வேதத்தில் சொல்லுகிறது, என்னால் அல்லாமல் என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சிலர் சொல்லுவாங்க, எல்லா மார்க்கங்களும், எல்லா மதங்களும், எல்லா மத தலைவர்களும், அவதாரங்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை காமிக்கிறாங்க. அந்த வழி போய் சேருகிற இடம் ஒன்று தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது அல்ல. அப்படி இருந்திருந்தால் இயேசு என்ன சொல்லியிருப்பார்னா, நானும் வழி, நானும் சத்தியம், நானும் ஜீவன் சொல்லியிருப்பார். இயேசு சொன்ன போது ஒன் அண்ட் ஒன்லி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். முதல்ல இயேசுவை அறிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் மூலம் அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு ஜெபத்தை கேட்கிறாரு, நம்முடைய விண்ணப்பத்திற்கு உடனடியாக பதில் கொடுக்கிறாரு, ஒரு அற்புதத்தை செய்கிறார். இதன் மூலம் தான் உயிருள்ளவராக இருக்கிறேன், உங்க மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறேன் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம அதோடு கூட திருப்தி அடைந்து விடாம, இப்ப கர்த்தரை நம்ம அறிந்து கொண்ட உடனே அடுத்தடுத்த நிலைமைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகணும். கர்த்தருடைய வேதத்தை தொடர்ந்து வாசிக்கணும். வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ளணும். வெறும் இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடக்கூடாது. கர்த்தருடைய வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவன் மற்ற எல்லா மனிதர்களை விட அதிகமாய் பரிதபிக்கப்படத்தக்கவனாயிருப்பானா. வெறும் உலக காரியத்துக்கு மாத்திரம் கர்த்தரை தேடினா அவன் எல்லாரிலும் வெகு பரிதபிக்கப்படத்தக்கவனாக இருப்பான். பரிதாபமாக இருக்கும். ஏன்னா உலக வாழ்க்கை இதோடு முடிந்து விடும். நீங்கள் பணக்காரராய் வாழ்ந்தாலும் கொஞ்ச நாள் தான், ஏழையாய் வாழ்ந்தாலும் கொஞ்ச நாள் தான். ஆனால் நித்திய வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கை நம்ம சுதந்திரிக்கணும்னா இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது தான் நித்திய வாழ்க்கையை நமக்கு தீர்மானம் செய்கிறது. அப்போ இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நித்திய வாழ்க்கைக்குள் போவதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அந்த பாதை கடினமாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து அவைகளை ஜெயமாய் ஜெயித்து அந்த பாதையில் முன்னேறி வந்து அந்த இலக்கை அடைவதற்கு நமக்கு உதவி செய்கிறாங்க. அதற்கு உதவி செய்யத்தான் கர்த்தருடைய வேதம் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், தேவனுடைய சபை இருக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. ஆகவே இதெல்லாவற்றையும் நாம் அறிந்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தில் நம்ம பயணப்படும் போது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுவேன் என்று சொன்ன அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இம்மைக்குரிய உலகத்தின் ஆசீர்வாதங்களை இயேசு இல்லாமலே நம்ம பெற்றுக்கொண்டு விட முடியும். இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரர்களில் பல பேர் இயேசுவோடு கூட இணைந்து வாழாதவர்கள், இயேசுவோடு கூட இராதவர்கள். ஆனால் அவங்கெல்லாம் எப்படி பணக்காரரானாங்க? அப்போ இயேசு தான் பணக்காரராக்க முடியும் என்று அல்ல, இயேசு இல்லாமலே பணக்காரராக கூட நம்ம ஆகலாம். ஆனால் இயேசு கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் வேறு யாரும் கொடுக்க முடியாது. அதுதான் அந்த நித்திய ஜீவன்.
அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் சரியாக மனசில் வச்சுக்கிறணும், ஆழமாக மனசில் வச்சுக்கிறணும். நித்திய ஜீவனை அடைய இயேசுதான் வழி, இயேசு மாத்திரம்தான் வழி. என்னை அல்லாமல் என் பிதாவிடத்தில் ஒருவனும் வரான் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.